முடிஞ்சு. நான் நேற்று எதாவது பண்ணியிருக்க வேண்டியதோட இது பண்ணிவிட்டு லைட்டாக டிஷ்ஷை வச்சு துடைச்சிட வேண்டியது. நான் நேற்று துடைக்காம விட்டுட்டேன். நான் இன்னைக்கு துடைக்கும். இப்போ கொஞ்ச நாள் மழை இல்லாமல் இருக்குது, அது வரைக்கும் நல்லது. ஓகே, துடைச்சாச்சு. அண்ணன் இப்படி பார்க்க இப்படி சூப்பராக இருக்கா. கண்ணாடி கலத்தின பிறகு கொஞ்சம் லுக்கு கூடி இருக்குது. ஆனால் கண்ணாடி மாட்டிடுவேன் இனி எப்படியும். கண்ணாடி லூஸாக இருந்தால் அதான் கலத்தினேன், இனி மாட்டணும் கண்ணாடி. ஆனால் இது போகவே செய்யலை. இதுக்கு நான் என்ன பண்ணதுக்கு காய்ஸ், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே ஸ்டிக்கர் தான், நான் அப்படியே ஒட்டிட்டு நான் இதுலேயும் அதே தான் இருக்குது. நான் எவ்வளவோ தொடச்சி பார்க்க போகணும்னா போகலை, அப்படியே இருக்கு. எல்லா இடம் லைட்டாக தொடச்சி விட்டா சரி, ஓகே, போதும். நண்டு, நெத்தலி, இறால், பூச்சி, அதோட விலை மீன் எதை சொன்னோம். அடுத்து கனவா, என்ன கனவா இன்னைக்கு சரியான வெட்டை இருக்குது. அந்த பிரிட்ஜில் வச்சாச்சு. நண்டை தான் இன்றைக்கி குழம்பு வைக்கணும். நண்டை எங்கள் அப்பா கழுவுறதை நான் லைட்டாக காட்டி தராங்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்கான் எங்கள் அப்பா. நீ கழுவுவாங்க, நான் அதை காட்டி தராங்களே எப்படி கழுவுவான்னு. நிற்கிது, குத்தி வச்சிருமோ பார்க்குதுண்ணா. பக்கத்தில் படம் அண்ணா மறந்து போச்சு. 2-3 நாளாக பார்த்துருங்க, 2-3 நாளாக வந்துருங்கண்ணா. என்ன அடிக்கு பக்கத்தில் போனாண்ணா இப்படி பறந்துடும். என்ன அடிக்கு கொத்தி மட்டும் வச்சுருா. அதுதான் பறந்துட்டு. தேங்காய் திருவி எடுத்து தேங்காய் திருவ போகிறேன். நண்டை குழம்பு வச்சு திங்கணும், சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு பிடி. உள்ளி, தக்காளி எல்லாத்தையும் வெட்டிட்டு அதை போட்டு கிண்டி குழம்பு வைக்கணும். ஓகே, அக்கா தான் நண்டு குழம்பு வைக்க போகிறா. இப்போ நம்ம இதை வெட்டி கொடுக்கணும். தக்காளி, உள்ளி இருக்குது, இதை வெட்டி கொடுக்கணும். உள்ளியும் தக்காளியை வெட்டியாச்சு. இப்போ வதக்குவோம். வதக்கி போடுவோம் குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உள்ளி, தக்காளி, வெள்ளைப்பூடு, தேங்காய் அரைச்சது எடுத்து வச்சுக்கோங்க. நண்டு மேலே இருக்குது, கீழே இருக்குது. சாரி, கருவேப்பிலைங்க. சரி, விட போட்டு கருவேப்பிலை இல்லை. எல்லாத்தையும் போட்டு என்ன சேர்த்து பண்ண இல்லையா? சரி, தனித்தனியாக பண்ண இல்லையா? நான் அதையும் வீடு எடுத்துருக்கேன். இந்த ஜீரகத்தையும் போட்டுக்கிறேன். கடுகு, உள்ளி, ஜீரகம் மொத்தத்தையும் போட்டு வதக்கி எடுக்க தான். நீண்ட அடுப்பில் பார்த்துருங்க.
இது நம்மளுக்கு தானா? சத்தமாக வசதி தான் கேட்கும். இந்த வசதி தான் கேட்காது. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுருங்க. பெருஞ்சீரகம் இதனே கொஞ்சம் ஊதி கொடுத்துருங்க. தக்காளி இதில் இதுலேயே ஒரு தக்காளி நம்ம எப்படி இல்லாமோ மாறி வருது. எப்படின்னு தெரியல. இதே டிக் பண்ண வேணாம்னு தெரியும். தலைகீழாக போகுது, ஒரு சில நேரம் வருது, ஒரு சைடில் போகுது. காய்ஸ் இனி மசாலா போட போகிறேன். காய்ஸ் மசாலா எத்தனை ஸ்பூன் சொல்லிடு? 1/2 ஸ்பூன் வத்தல், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன். இது என்னது? நல்ல மிளகு 1/2 ஸ்பூன். இனி அடுத்து சிக்கன் மசாலா போட்டு விடாது. எவ்வளோ தேவைக்கு எப்போ போடுங்க. 1/2 ஸ்பூன். உப்பு போடல. உப்பு போட்டாச்சு. ஓகே. நண்டு போட்டாச்சு. இல்லை நீ முக்கால்வாசி வேலை முடிஞ்சு வத்தல் நண்டெல்லாம் போட்டு கிண்டியாச்சு. இது பேர் என்னது? நண்டு பிரட்டலாம். இது குழம்புக்கு நான் இங்கே ரெடி பண்ணிடுவோம். குழம்பு இனி இங்கே ரெடி ஆகும். இந்த வேலை முடிஞ்சு இனி இதில் மல்லியில் போட்டு இறக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் வச்சுட்டு நீ உள்ளேயும் தக்காளியும் வதக்கியாச்சு. இனி குழம்புக்குள்ளே மசாலா அரைச்சி வச்சிருக்கு. அந்த மசாலா மசாலா வருது. இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டுங்க பாய்ஸ். இனி அடுத்தது கருவேப்பிலை பறிக்க வந்துடுங்க பாய்ஸ். கருவேப்பிலை என்ன அது நம்ம வீட்டிலே நிற்கிறனால பிரச்சனை இல்லை. நம்மளே பிடிச்சிடும். நண்டையும் போட்டாச்சு. நீ அடுத்து என்ன போடுங்கன்னா கருவேப்பிலை கழுவில அவ்வளோதே போடுங்களா? ஓகேங்கா. அங்கே தலைவர் ரெடி ஆகிட்டான்னு நினைங்க. இங்கே கதை முடிச்சு இது ஆகல. இது ஆப்படி இருக்கு. இங்கே நீ இவரை கொஞ்ச நேரம் பூட்டி வச்சா இவரு கதை எப்படி? கொஞ்ச நாள் ஆச்சு. நண்டெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள்லாம் ஒரு 3 வருஷங்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது. முக்கால்வாசி வேலை முடிஞ்சு நீ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அடுத்து எடுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.